ஆசிரியர் ஆகணும்னு கனவு பார்த்து டிகிரி முடிச்சு பிஎட் படித்து டெட் எழுதி தமிழ் தகுதி தேர்வும் எழுதி டிஆர்பி எக்ஸாமும் எழுதி எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு வேலை இல்லாமல் காத்திருக்கிற 34,200 பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க கேட்கறது வேலை இல்லைங்க, இவங்க கேட்கறது நீதி மட்டும்தான். ஏற்கனவே அரசு நடத்திய நியமன தேர்வில் பாஸ் ஆனவங்க இன்னொரு முறை அதே தேர்வை ஏன் எழுதணும் அப்படின்னு தான். மீண்டும் ஒரு தேர்வு எதற்குன்னு இன்று ஒரு தலைமுறை முழுசா தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்புது. இது பாலிடிக்ஸ் இஷ்யூ கிடையாதுங்க, இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் கூட கிடையாது. இது எக்ஸாம் ஹால்லையே வாழ்க்கையை கழிக்கிற இளைஞர்களோட கதை. இன்று இவங்க சைலண்டாக இருக்கலாம், ஆனால் இந்த சைலன்ஸ்குள்ள கோபமும் வலியும் நம்பிக்கையும் இருக்கு. இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக கேஷுவலாக எந்த எக்ஸாகரேஷனும் இல்லாமல் ஏன் இந்த 34,200 ஆசிரியர்கள் போராடுறாங்க, அவங்க கோரிக்கை நியாயமானதா இல்லையா, மீண்டும் ஒரு தேர்வு நடத்துறதால யாருக்கு லாபம் யாருக்கு இழப்பு, எல்லாத்தையும் தெளிவாக பேச போகிறேன். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி நான் தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீண்டும் ஒரு தேர்வு எதற்குன்னு கேட்கிற இந்த கேள்வி ஒரு குரூப்போட கோபம் கிடையாது, இது ஒரு தலைமுறையோட வழி. ஏன்னா 34,200 பட்டதாரி ஆசிரியர்களோட கண்ணீர்னே சொல்லலாம். நம்ம மாநிலத்தில் தான் ஆசிரியர் ஆகணும்னு கனவு பார்த்து டிகிரி முடித்து பிஎட் முடித்து டிஇடி டெட் தேர்வு எழுதி தமிழ் தகுதி தேர்வும் எழுதி அதுக்கப்புறம் 2023 நடந்த நியமன தேர்வையும் எழுதி தேர்ச்சி பெற்று இன்னைக்கு வேலை இல்லாமல் காத்திருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களோட கேள்வி தான் இது. இங்கே யாருமே ஷார்ட்கட்லாம் கேட்கல, யாருமே தேர்வு இல்லாமல் வேலை கொடுங்கன்னுலாம் சொல்லலை. ஏற்கனவே அரசு நடத்தின அனைத்து தகுதி தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்ற நபர்களுக்கு இன்னொரு முறை அதே தேர்வை எழுத சொல்கிறது தான் எவ்வளவு நியாயம் அப்படின்னு தான் அவங்க கேட்குற ஒரே கேள்வி. அவங்க கேட்குற இந்த கேள்வியில் மோர் தென் 100% நியாயம் இருக்குங்க. இதுக்கு தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் தான் பதில் அளிக்கணும். 2023 நடந்த பிடி பிஆர்டிஇ நியமன தேர்வில் மொத்தமாக சுமார் 37,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அரசு அறிவித்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 3,192 தான். அதில் கூட முழுசாக நிரப்பில் சுமார் 2,800 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கு. மீதி 392 இடங்களுக்கு இன்னும் இரண்டாவது பட்டியல் கூட வரலை. இதுவே ஒரு பெரிய கேள்வி. ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கும்போது அந்த இடங்களை ஏன் நிரப்பல? அதுக்கு மேலே கடந்த 15 ஆண்டுகளாக 726 பிஆர்டிஇ பணியிடங்கள் காலியாகவே இருந்துட்டுருக்கு. 15 வருஷமாக காலியாக இருக்கிற போஸ்ட்டுக்கு இப்போ புதுசாக தேர்வு எதுக்குன்னு தான் கிரவுண்ட் ரியாலிட்டியை மக்கள் அனைவருமே கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த தேர்வு எழுதி செலக்ட் ஆகி கிளியர் பண்ணி போஸ்டிங் காத்துட்ருக்க எல்லாருமே கேட்குற கேள்வி தான். ஸோ இதில் இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, டிஆர்பி மார்ச் மாதம் 1,205 பணியிடங்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதை கேட்டது தான் இந்த 34,200 பட்டதாரி ஆசிரியர்கள் கொதிச்சு எழுந்திருக்காங்கன்னே சொல்லலாம். நாங்கள் டெட் எழுதி தேர்ச்சி பெற்றோம், தமிழ் தகுதி தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெற்றோம், அதுக்கப்புறம் 2023 நியமன தேர்வையும் எழுதி தேர்ச்சி பெற்றோம். அப்படின்னா இன்னும் எதற்காக மீண்டும் ஒரு தேர்வுன்னு கேள்வி எழுப்புறாங்க. இது ஈகோ இஷ்யூலாம் கிடையாதுங்க, இது சர்வைவல்கான ஒரு இஷ்யூ. பல பேருக்கு இப்போவே வயசு 30 தாண்டிடுச்சு, ஃபேமிலி ப்ரெஷர் வேறு, லோன் ப்ரெஷர் இருக்குது, மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு இருக்காங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அவங்கள போட்டு ஒரே நசுக்குதுன்னே சொல்லலாங்க. இதை தமிழக அரசு நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். எதுக்காக அவங்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு? ஆல்ரெடி அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, நீங்கள் கேட்ட எக்ஸாமில் தான் அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மறுபடியும் இப்போ எதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி தான். ஒரு டீச்சரோட லைஃப் ஈஸின்னு வெளியில் பார்க்குறாங்க, ஆனால் டீச்சர் ஆகிற பாதை எவ்வளோ கஷ்டம்னு
இந்த 34,200 பேருக்கு மட்டும்தாங்க தெரியும். டிகிரி முடித்ததும் ஜாப் கிடைச்சதாது. ப்ரைவேட் ஸ்கூலில் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் டெட் எழுதணும். அதில் பாஸ் ஆகலைன்னா ரிப்பீட் பண்ணணும். தமிழ் தகுதி தேர்வும் எழுதணும், அதில் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் டிஆர்பி எக்ஸாம் எழுதணும். இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதா அப்படின்னு ஒரு தெரியாத அன்சர்டினிட்டியாகவே இருக்குது. இதில் மீண்டும் ஒரு தேர்வு நடத்துறதுக்குன்னா எங்கள் வாழ்க்கையே எக்ஸாம் ஹாலில் முடிஞ்சிருமான்னு தான் இவங்க கேட்குறாங்க. இந்த டீச்சர்ஸ் போராட்டத்தில் ரொம்ப எமோஷனலாக சொன்ன ஒரு லைன் தான் என்ன அப்படின்னா, தேர்வு எழுதியே எங்கள் தலைமுறை முடிந்து விட்டது. இது சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. இது அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், ஹெல்ப்லெஸ்னஸ் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு வாக்கியமாகவே நான் பார்க்கிறேன். விடியல் அரசுன்னு சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் எங்கள் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும்னு அவங்க சொல்கிறது அரசியலுக்காக இல்லைங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்காக. இவங்க கோரிக்கை ரொம்ப சிம்பிள் தான். புதுசாக தேர்வு நடத்த வேண்டாம். ஏற்கனவே தேர்வு பெற்றவர்களுக்கு காலியாக உள்ள 1025 பிடி பணியிடங்களையும் 726 பிஆர்டிஇ பணியிடங்களையும் நிரப்புங்க அப்படின்னு தான். இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானலாம் கிடையாது, ரூலுக்கு வெளியானதும் கிடையாது. ஏற்கனவே மெரிட் லிஸ்ட் இருக்குது, குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, வேக்கன்சிஸ் இருக்குது. அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் பாக்கி. திருச்சியில் பார்த்தீங்கன்னா கலைவாணி அவர்களும் மோகன்ராஜ் அவர்களும் பாஸ்கர் அவர்களும் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது தேர்வுகளில் அநியாயத்துக்கு தான். இந்த சென்டென்ஸில் தான் இந்த போராட்டத்தோட கோர் இருக்குது. இவங்க லேசி கேண்டிடேட்ஸ் கிடையாது, ரிப்பீட்டடாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாலேஜும் இருக்குது, குவாலிஃபிகேஷனும் இருக்குது, கிளாஸ் ரூமுக்கு போக தயாராகவும் இருக்காங்க. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, சிலபஸ் கம்ப்ளீட் ஆகலை, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அப்போ குவாலிஃபைட் டீச்சர்ஸ் ரெடியாக இருக்கும்போது எக்ஸாம் நடத்துகிற பெயரில் டைம் வேஸ்ட் பண்ணுறது யாருக்கு லாஸு? கேண்டிடேட்டுக்கும் லாஸு, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லாஸு, சிஸ்டம்க்கும் லாஸு. இதனால தான் இந்த இஷ்யூ சிம்பிளாக எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இல்லை, எஜுகேஷன் ஃபியூச்சரை டெஸ்ட் பண்ணுற மேட்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்த போது இந்த கோரிக்கையை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போவதா அவர் உறுதியளித்தார். இது ஹோப்பாக இருக்குது. ஆனால் டீச்சர்ஸ் கேட்குற ப்ராமிஸ் இல்லை, ஆக்ஷன் மட்டும்தான். குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களை வச்சு காலி பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிடணும் என்பதே அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. இது நடந்தால் தான் நியாயம் கிடைக்கும். இங்கே வியூவர்ஸ்க்கு நான் வர்றது ஒரே விஷயம் என்னன்னா, இது ஒரு டீச்சர்ஸோட பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. இது நாளைக்கு நம்ம குழந்தைகளை டீச் பண்ண போகிற டீச்சர்ஸோட ஃபியூச்சர். இன்று அவங்க மனசு உடைஞ்சா நாளைக்கு கிளாஸ் ரூமில் பேஷண்ட் எப்படி இருக்கும்? அதனால் இந்த போராட்டத்தை பாலிடிக்ஸாக பார்க்காம மனிதநேயத்தோட பார்க்கணும். மீண்டும் ஒரு தேர்வு எதற்குன்னு கேட்கிற அந்த கேள்வி நம்ம எல்லோருக்கும் சேர்ந்த கேள்வி தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கே வேலை கிடைக்கணும்னு மனசில் தோணுனா கூட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. சமூக ஊடகங்களில் இந்த விஷயம் பேசப்பட்டால் தான் டெசிஷன் மேக்கர்ஸ் கவனத்துக்கு நிச்சயமாக வரும். 34,200 பேர் ஒரே குரலாக கேட்குறாங்க, எங்களுக்கு சலுகை வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும், இந்த குரல் கேட்கப்படணும் அப்படின்னு தான். அவங்க கேட்குற ஒரே விஷயம் தேர்வு இல்லாமல் வேலை கொடுங்கன்னு சொல்லலை. ஏற்கனவே அரசு நடத்தின அனைத்து தகுதி தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு மீண்டும் மீண்டும் அதே தேர்வை எழுத சொல்லாதீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். 15 வருஷமாக காலியாக இருக்கிற பணியிடங்கள் இருக்குது, மெரிட் லிஸ்ட்டில் குவாலிஃபைடு கேண்டிடேட் இருக்காங்க. அப்படின்னா இன்னொரு தேர்வு எதற்கு? தேர்வு எழுதுறக்கே வாழ்க்கையை செலவழித்து ஒரு தலைமுறை இப்போது கேட்குறது ஒரே விஷயம் நியாயமான விஷயந்தாங்க. ஸோ மீண்டும் ஒரு தேர்வு எதற்குன்னு ஒரு நியாயமான பதில் வரணும். அதுதான் இந்த வீடியோவுடைய உண்மையான முடிவாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.